வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது தொடர்பில் ஆலோசனை. திருமண நிகழ்வுகளுக்கு புதிய கட்டுப்பாடு. விசேட சுற்றி வளைப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக கைது. மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு. இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜாலிற்கு விஜயம். இலங்கை வருவதை உறுதி செய்தார் சுப்பிரமணியன் சுவாமி. எம்மவர்கள் நால்வரும் அரசுக்கு கூஜா தோக்கும் செயற்பாடுகளை கைவிட வேண்டும். ஹக்கீம் ஆவேசம். நாட்டில் சில பகுதிகளில் வானில் பறந்த பொருள் பற்றி கொழும்பு பல்கலைக்கழகம் வெளியிட்ட தகவல். வெள்ளாவளி பகுதியில் 8 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொண்டமைக்கான சுகாதார அட்டை பயன்பாட்டை சட்ட ரீதியாக அமுலாக்க காலதாமதம் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது இடங்களுக்குள் நுழையும் போது 2 கோவிட் தடுப்பூசிகளையும் பெறப்பட்டமையை உறுதிப்படுத்தும் அட்டையை சமர்ப்பிக்கும் நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த முடிவு மேலும் தாமதமாகலாம் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2 தடுப்பூசிகளும் பெறப்பட்டதாக குறிப்பிடப்படும் அட்டை கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட இடங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டது. எனினும் அவ்வாறான சட்டத்தை ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியாது என பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்திய ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனை சட்டத்தை கட்டாயமாக்குவதற்கு முன்னர் மக்கள் தடுப்பூசி பெறுவதற்கு முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் நாட்களில் திருமண நிகழ்வு மண்டபங்களுக்குள் நுழைய 2 தடுப்பூசிகளையும் பெறாத நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம் என திருமண சேவைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு குழந்தைகளுக்கான லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல வைத்தியர் தீபால் பெரரோ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் மொத்த சனத்தொகையில் 83% தடுப்பூசி செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 12 முதல் 19 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்காக பைசர் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை கொழும்பு ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையில் 12 வயது தொடக்கம் 19 வயதிற்கு இடைப்பட்ட 1542 சிறுவர்களுக்கு இதுவரை பைசர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் 150 சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்திய சாந்து சித்த சேனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இணையதளத்தில் பிரவேசிப்பதன் ஊடாக நேரம் தேதியை ஒதுக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் குழந்தையின் அனைத்து மருத்துவ பதிவுகளை மேற்கொண்டு வர வேண்டும் என்று கொழும்பு ரிட்வே சிறுவர் வைத்தியசாலை இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கு முன் அவர்கள் ஒரு ஆலோசகர் குழந்தை மருத்துவரால் மதிப்பீடு செய்யப்படுவார்கள். எனவே தடுப்பூசிக்கு பதிவு செய்து தடுப்பூசி வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளை மறுஅறிவித்தல் வரை போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான பேருந்துகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தனியாருக்கு சொந்தமான பேருந்துகள் பயணிக்கும் அளவு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளதாக குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம மேல் மாகாணத்தில் 6000 பேருந்துகள் சேவையில் ஈடுபட வேண்டிய நிலையில் வெறுமனே 900 பேருந்துகளே நேற்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பெருந்தொற்று நிலைமையினால் வேறு தொழில்களை நாடிச் சென்றுள்ள பேருந்து சாரதிகள் மீண்டும் தொழிலுக்கு திரும்பாமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 3000 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்திருந்த போதிலும் 1500 பேருந்துகளை மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்துவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பியதுடன் அமைச்சரவையில் அரிசியின் விலை குறித்து கலந்துரையாடப்படும் என அமைச்சர் ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசியை வழங்க நாளை ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் போலீஸ் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 1156 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிபரின் ஆலோசனைக்கு அமைய செப்டம்பர் 2ஆம் தேதி
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்போது நீதிமன்றங்களினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 531 பேரும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு செயல்கள் தொடர்பில் 491 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மேல் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலாங்குடு சமநலவத்த வீதியின் ஒத்தக்கடை வளைவு வீதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீதியினூடாக பேருந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வந்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழு உள்நாட்டு போரின் போது காணாமல் போன அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்க தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த சந்திப்பு இடம்பெறும் என கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது காணாமல் போனவர்களை கண்டறிய அரசாங்கம் மேற்கொண்ட மந்தமான முயற்சிகள் குறித்து கவலை வெளியிடப்பட்டது. மேலும் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணையில் அரசாங்கம் வெளிப்படையாக இழுத்தடிப்பை செய்கின்றது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் தூதுக்குழுவின் விஜயம் அக்டோபர் 5ஆம் தேதி நிறைவு பெறுவதற்கு முன்னர் காணாமல் போன அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளது. இலங்கைக்கு வந்துள்ள குறித்த தூதுக்குழு கடந்த வாரம் சிவில் சமூக குழுக்கள், எதிர்க்கட்சிகள், சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் மற்றும் வெளிவிவகார தொழிலாளர்கள் மற்றும் நீதி அமைச்சர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் எரிபொருள் விநியோக பிரச்சினையை தீர்ப்பதற்காக $3.6 பில்லியன் நிதியுதவியை பெற இலங்கை அரசாங்கம் ஓமான் அரசாங்கத்துடன் ஒரு உடன்பாட்டை எட்டவுள்ளது. குறித்த நிதியுதவிக்கு ஓமான் அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளும் இந்த திட்டத்தை தொடர கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவலை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது வரைவில் உள்ள இந்த ஒப்பந்தம் அடுத்த 2 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 வருட சலுகை மற்றும் 20 வருடங்களில் குறித்த கடனை திருப்பி செலுத்தும் வகையில் நிபந்தனைகளை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. 12 மாத காலத்திற்கு எரிபொருளை வாங்கும் வகையில் $3.6 பில்லியன் நிதியுதவி இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைக்கும் என அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையில் எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு என்ற செய்தியில் உண்மையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இந்தியாவுடன் எரிபொருள் கொள்வனவிற்காக நிதியுதவியை வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சில பகுதிகளில் வானில் பறந்து வந்த சிலந்தி வலியை ஒத்ததான வலியானது இயற்கையானது என கொழும்பின் பல்கலைக்கழக விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரட்ன தெரிவித்துள்ளார். மொனராகலை, அம்பாறை, தேஹியாத்த கண்டிய, சூரிய வெவ உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று இந்த வலை வடிவிலான ஒன்று பறந்து வருவதை மக்கள் அவதானித்துள்ளனர். இதுகுறித்து நடாத்தப்பட்ட ஆய்விலேயே இந்த வலையானது சிலந்தி வலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சிலந்திகள் இந்த காலப்பகுதியிலேயே முட்டையிடும் எனவும் முட்டையிலிருந்து உருவாகும் சிலந்திகள் அங்கும் இங்கும் செல்கின்ற சிலந்தி வலைகளை பயன்படுத்தும் எனவும் அவர் கூறுகின்றார். இவ்வாறான சிலந்தி வலைகளே இவ்வாறு காற்றில் பறந்து பல பகுதிகளுக்கும் செல்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் மீண்டும் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸின் வேகமான அதிகரிப்பு மற்றும் நாடு தழுவிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகள் காரணமாக கடந்த சில நாட்களாக சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு எவரும் அனுமதிக்கப்படவில்லை. புதிய அனுமதிகளுக்கு இணங்க சிறை காவலில் உள்ள கைதிகளை வாரத்திற்கு ஒருமுறை மாத்திரம் பார்வையிடுவதற்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஏனைய கைதிகளை பார்வையிட ஒவ்வொரு மாதமும் ஒரு பார்வையாளர் அனுமதிக்கப்படுவார் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அரசாங்கத்திற்கு தாரி வார்ப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் அந்த 4 உறுப்பினர்களும் அரசாங்கத்திற்கு கூஜா தூக்கும் செயற்பாடுகளை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சேவையில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஆட்சியாளர்கள் மீது மிகுந்த வெறுப்படைந்துள்ளார்கள். அவ்விதமான இருக்கையில் ஆட்சியாளர்களுக்கு கூஜா தூக்குவதை எம்மவர்கள் முதலில் நிறுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாதுவிட்டால் அவர்கள் அதற்குரிய விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டி வரும். இந்த உறுப்பினர்களை அரசாங்கத்திற்கு தாரை வார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது கட்சியிலிருந்து அகற்றுதல் போன்ற கடுமையான தீர்மானங்களை இதுவரையில் எடுக்காதிருக்கின்றேன். ஆகவே இவர்கள் கள யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு ரூப் ஆஃப் முஸ்லிம் காங்கிரஸ்
கட்சிகளுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான கட்சி என்பதை உணர்ந்து கொண்ட அதிகாரங்கள் அமைச்சு பதவிகளுக்கு சோரம் போகாது தற்போதுள்ள 2 கட்டா நிலையை கைவிட்டு முடிவொன்றை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா யாழ் மாவட்டத்திற்கென்று விஜயம் செய்ய உள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தந்துள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். அதேபோல் இலங்கையின் வெளியுறவு செயலாளருடன் அவர் இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் உண்மையான நண்பன் இந்தியா என்பதை ராஜபக்சவினரின் ஆட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி பிரத்யேகமாக தமிழ் நாளிதழ் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொராகொடவை சந்தித்திருந்த சுப்பிரமணியன் சுவாமி விரைவில் இலங்கை செல்ல உள்ளதாக தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவரை தமது குடும்பத்தாரின் நவராத்திரி விழாவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் சுப்பிரமணிய சுவாமி இலங்கை வருவதை குறித்து தமிழ் நாளிதழ் உறுதிப்படுத்தியிருந்தார். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பத்தினரால் எதிர்வரும் வாரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைத்துள்ளார். எனது நெருங்கிய நண்பராக இருக்கும் அவரின் அழைப்பினை ஏற்று அந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளேன். அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பாதுகாப்பு படைகளை சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்கும் விசேட நிகழ்வொன்றில் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக இந்திய இலங்கை மீனவர்கள் விவகாரம் தீராத பிரச்சனையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இரு அயல் நாடுகளுக்கிடையில் இவ்விதமான நிலைமை தொடர்வது பொருத்தமற்றதாகும். ஆகவே இலங்கையின் அமைச்சரவையில் அந்த விடயத்திற்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரை சந்தித்து பிரத்யேகமான பேச்சுக்களில் ஈடுபட உள்ளேன். குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கும் சுமூகமான தீர்வொன்றை நிரந்தரமாக பெறுவதை மையப்படுத்தியதாகவே இருக்கப் போகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் காணப்படும் நீண்டகாலமான உறவுகள் மீளவும் பலப்பட ஆரம்பித்துள்ளன. இவ்விதமான இந்தியா இலங்கை உறவுகள் மீளவும் புத்துயிர் அளிக்கப்பட்டு மென்மேலும் பலப்பட உள்ளன என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு என்னாலான செயற்பாடுகளை முன்னெடுப்பேன் என தெரிவித்துள்ளார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் இளைஞர் குழு ஒன்று வீதியால் செல்பவர்களை வழிமறித்து வாள் மற்றும் கோடரிகளால் தாக்கியதில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு மதிபோதையில் நின்றிருந்த குறித்த நபர்கள் வீதியால் செல்பவர்களை தாக்கியதுடன் வீடுகள் சிலவற்றிற்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களையும் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் உட்பட 4 காயமடைந்த நிலையில் 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் திலீபனுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணைகளை நடாத்துமாறு போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது. வெல்லாவளி நவகிரி நகர் 38ஆம் கிராமத்தில் வயற் பகுதியில் இருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட அக்கிராமத்தை சேர்ந்த 55 வயதுடைய 7 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கமைய வெல்லாவளி பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலத்தை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தி பிரேத பரிசோதனை முடிவுகளை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவுக்கு அமைய சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் இது தொடர்பான விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.